கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனில ஒரு 1 month ஒர்க் பண்றதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது. அதுல நீங்க இன்கம் பண்றதுக்கான ஒரு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நீங்க ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் அடுத்த 30 நாளைக்கு நீங்க சம்பாதிக்க முடியும். ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, நீங்க முதல் நாள் 1 ரூபாயும் அடுத்தடுத்த நாள் அந்த பேமெண்ட் டபுள் ஆயிட்டே போற மாதிரி ஒரு ஆப்ஷன் அடுத்த 30 நாளைக்கு. 1 ரூபாயா? இந்த காலத்துல 1 ரூபாய்க்கு ஒரு தேன் முட்டை கூட வாங்க முடியாதுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரோட மைண்டும் அந்த டெய்லி 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற அந்த ஆப்ஷனை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லாஸ்ட்ல ரிசல்ட் தெரிஞ்ச நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. இப்போ வாங்க கணக்கு போட்டு பார்த்தலாம். ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய்னா அடுத்த 30 நாள் கணக்கு போட்டா சிம்பிள் மேத்ஸ் 30 கோடி ரூபாய் நம்ம சம்பாதிச்சிருக்க முடியும். லைஃப் செட்டில்டா, அப்படிதானே இருக்கு. ஆனா அந்த 1 ரூபாய் டபுளிங் அந்த ஆப்ஷனை பார்க்கலாமா? டே 1ல நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிருப்போம்? 1 ரூபாய். டே 2ல நம்ம 2 ரூபாய் சம்பாதிச்சிருப்போம். டே 3ல நம்ம 4 ரூபாய் சம்பாதிச்சிருப்போம். டே 4ல 8 ரூபாய் சம்பாதிச்சிருப்போம். அதே டே 5ல நம்ம 16 ரூபாய் சம்பாதிச்சிருப்போம். கிட்டத்தட்ட இந்த கால்குலேஷன் போட்டா ஒரு டீ பிஸ்கட் கூட நம்மளால வாங்க முடியாது போலயே. இப்படியே போச்சுன்னா 10 நாள்ல வெறும் 512 ரூபாய் தான் சம்பாதிச்சிருப்போம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு மந்த்துக்கான ரீசார்ஜ் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா இப்ப பாருங்க, டே 15ல நம்ம 14,384 ரூபாய் சம்பாதிக்க முடியும். டே 16ல 32,768 ரூபாய் சம்பாதிச்சிருக்க முடியும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 1 கோடி ரூபாய் ஆப்ஷன் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்க 16 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க. ஆனா இங்க இப்பதான் 32,000 டச் பண்ணிருக்கு. இப்பதான் அந்த டிப் பாயிண்ட் ஆரம்பிக்குது. நம்ம டே 20ல பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்போம். டே 25ல 1,60,00,000 ரூபாய் சம்பாதிச்சிருப்போம். ஆனா அதே டே 30ல நம்ம கிட்டத்தட்ட 53 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்போம். 53 கோடி. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த 1 ரூபாய் தான் அந்த 30 கோடியும் இப்ப ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கு. ஆனா ரியல் கணக்கு இதோட முடியல. நம்ம பார்த்தது வெறும் இந்த டபுளிங் பண்ண அந்த லாஸ்ட் கணக்கு தான் பார்த்தோம். ஆனா உண்மையான டோட்டல் எவ்வளோ, அந்த 1 ரூபாய் எவ்வளவா மாறி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 107 கோடி ரூபாயா மாறி இருக்குங்க. அந்த 1 ரூபாய் தான் 107 கோடியா மாறி இருக்கு. இந்த 107 கோடி வச்சு டீ பிஸ்கட் கிடையாது, ரிலையன்ஸ் மால் மாதிரி ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸே கட்டிடலாம் போலயே. இதுதான் லைஃபோட எக்ஸாம்பிளே. ஒரு ஜாபுக்கு போனா நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு 25,000 30,000 அப்படிங்கிற ஒரு பிக்ஸ்டான சேலரி நமக்கு கொடுப்பாங்க. ஆனா அதே ஒரு பிசினஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு 500 1000 தான் ஃபர்ஸ்ட் மாசம் சம்பாதிக்க முடியும். சோ நம்ம பிசினஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் என்னடா வேலை செய்யற, என்னடா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, வெறும் 500 1000 தான் சம்பாதிக்கிற அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனா நீங்க பேஷன்ஸா இருந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அந்த 1 ரூபாய் மாதிரி உங்க லைஃப்ல ஒரு நாள் டபுள் ஆகி ஜாப்ல நீங்க ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிற அந்த பணத்தை நீங்க ஒரு நாள்ல சம்பாதிக்கிற நிலைமையும் வரும். உங்களோட ஸ்டார்டிங் ஆனா ஸ்மாலா இருக்கலாம், ஆனா உங்களோட எண்டிங் மிகப்பெரிய பிக் பினிஷா இருக்கும். அதனாலதான் உங்களோட ஆரம்பம் ஸ்லோவா இருந்துச்சுன்னா டென்ஷன் ஆகாதீங்க. நாளைக்கு தொடர்ந்து அந்த விஷயத்துல நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக் பாட்டா உங்க லைஃப மாத்தும். அப்ப உங்களோட சாய்ஸ் என்ன? 1 ரூபாயா, 1 கோடியா, ஜாபா, பிசினஸா? உங்களோட சாய்ஸ கண்டிப்பா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னா என்னோட ப்ரொஃபைலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய், டாடா.